வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரமாதர் உண்மை என்பி ஒளிவீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளி என்னை கண்பாறை தனகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நாம் பணியை தொடரலாமே. முத்தமிழி பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே Thank you.
பொன்னுடனே தவழுகிறேன் பழமையெல்லாம் நினைவூட்டுமோ பைந்தமிழில் பாடுகிறேன் பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன் மாணவர்களால் கூட்டி புகழாடும் கவிதையாவும் மாணவர்களோடு போட்டி புகழாடும் கவிதை புகழ்களை பாட வந்தேன் நாடு முறையோடு நன்மை பழத்தந்து பாடகளில் தமிழை பாட வந்தேன் பொருதனையே கழுவினின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில்லை அழுகை கல்வி நித்திக்கும் குமரன் பெயரில்லை அழுகை கல்வி ஒத்தனையை பாட வந்தேன் பொருதனையே வழுகின்றேன். நன்றி 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 வணக்கம். அந்த கந்தனை பணிந்து காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி அவர்கள் பேச்சும் அருமையாக இருக்கும், பாடலும் அருமையாக இருக்கும், வாதமும் அருமையாக இருக்கும். அவர்களை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே போன வருடமே அவர்கள் நம்ம ஊருக்கு அழைத்து வர வேண்டும் என்று அட்வான்ஸ் ஆதிகிட்டை சொல்லி கூட்டியார் சொல்லியிருந்து கண்டிப்பாக கூட்டியாந்திருக்காங்க. நம்ம நாஷனோடைய அறிமுகம் ஆகிட்டாங்க. நீ தொடர்ந்து இங்கே வருவாங்க. அவங்களை பாராட்டி விழா கமிட்டியரின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கின்றோம். எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகம், நான் சார்ந்த கலை குழுவின் சார்பாகம் நன்றி நன்றி வணக்கம். அந்த கந்தனை பணிந்த காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். சித்திரைப்பூ மாவிலையில் தோரணமாம், அவள் சிங்காரத்தில் கருணி பூவளமாம். முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியாம், அத்திக்கிட்டம் பார்த்து வரும் மாரியம்மனாம். திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியாம், அத்திக்கிட்டம் பார்த்து வரும் மாரியம்மனாம். கற்பூர சுடரிலே சிரித்திடுவாளாம். கற்பூர சுடரிலே சிரித்திடுவாளாம். நன்மை பல செய்து நம்மை காத்திடுவாளாம். மாரியம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். பாலோடு பன்னீரும் அபிஷேகமாம், அவள் பொன்னேனி மலர்களிலே அலங்காரமாம். அவளோடு பொன்னேறி அபிஷேகமாம், அவள் பொன்னேறி மலர்களிலே அலங்காரமாம். மங்கள குங்குமத்தின் திலகமாம், மங்கள குங்குமத்தின் திலகமாம். மங்கள குங்குமத்தின் திலகமாம். அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளாம். மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளாம். மாரியம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். சித்திரைப்பூ மாவிலையில் தோரணமாம், அவள் சிங்காரத்தில் கருணி பூவளமாம். மாரியம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய் நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எனதிடம் குறிஞ்சிலும் இந்த குறுநிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தலையினுடைய தந்தை தாயின் பேர் நங்கை மோகினி. எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தைகளின் சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். எங்க அப்பாவுக்கும் கிடையாது, பொதுவா இல்ல எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான். ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இந்த வீட்டை ஆளணும் ஆசைக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை
நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதுவே வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருந்தா ஆசைக்காக அழகுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையில ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வெள்ளிக்கோடிகளுக்கு இறைகள் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறையை வைக்கலாமாப்பா? வைக்கவே கூடாது. இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியலாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது. எந்த குறையும் வைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன், இல்ல கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அந்த ஆட்களை சந்திச்சாத்தான் யார் யார் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமுமே நடக்காது. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஒரு தெய்வம் அந்த தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கலாம். பிரம்மா என்ன பண்றாரு, முதல்ல படைப்பு தொழிலை தொடங்கிட்டார். படைப்பு தொழிலை தொடங்கி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு தெரியுமா, பேயா மாறி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது நம்ம படைத்த உயிரினங்கள் இப்படி பேயா மாறி நம்மளையவே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார். ஐயா, படைத்த உயிரினங்கள் எல்லாம் இப்படி பேயா மாறி என்னையவே துரத்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேனே, உங்ககிட்ட இல்ல பொதுவா கேட்கிறேன். இப்ப நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம், ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யாரை வணங்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவோம்? ஆதி முதற் கடவுள் இல்லையா, அவரைத்தானே வணங்கிட்டு நம்ம எல்லாருமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொடங்குவோம். ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, விநாயக பெருமானை வணங்காமலே படைப்பு தொழிலை தொடங்கிட்டார். அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயக பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாராம் பிரம்மா. பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படின்னா சாதாரண மாநில பிறவிகளா பிறந்த நம்மளா இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்துருக்கோமா? பார்க்க முடியாது. மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாம். ஒரு ஆபத்துக்கு ஒரு அவசரத்துக்கு வந்து உதவிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க, தெய்வமா வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர் உருவத்துல தெய்வத்தை பார்க்கலாம். ஆனா தெய்வத்தையே நேரடியா பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளால முடியாது. சித்தர்களால இறைவனை நேரடியா பார்க்க முடியுமா? அதனாலதான் இறைவனை கண்டவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் நம்மள போல பக்தர்கள். இப்ப சித்தர்களுக்கு பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமானே? சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க என்னனே? சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். சொல்லனால தெரிஞ்சுக்கிறீங்க. இறைவனை அனுதினமும் தேடி போற எல்லாரும் பக்தர்கள். இருக்கிற இடத்துக்கு இறைவனை வர வச்சுட்டா அவங்கதான் சித்தர்கள். இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். இறைவனை காண துடிப்பவர்கள் நம்மள போல பக்தர்கள். நாங்க இப்ப இறைவனை நம்ம யாருமே நேர்ல பார்த்ததே இல்லைல்ல. அதனாலதான் அந்த இறைவனை இந்த பூலோகத்துக்கு 2 இறைவனை அனுப்பி வைத்தாராம். அதுதான் நம்மளுடைய தாயும் தந்தையும். நடமாடக்கூடிய தெய்வங்கள், கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு நம்ம காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா நம்முடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தன்னை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைக்கில்லை, அன்னை பிள்ளையே அன்பின் எல்லை, தாயின் சிறந்த கோயில் இல்லை, தன்னை சொல்மிக்க மந்திரமில்லை. அன்னை பிதாவும்
மந்திரமில்லை ஆயிரமுறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை ஆதி சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லித்த மந்திரம் இல்லை எல்லாம் பெற்று நன்றி 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 எடுத்த வணக்கம். இப்படி எல்லாம் பெற்றெடுத்த தாயும் தந்தை வணங்கிட்டு நம்ம காவலுக்கு போனாலும் கூட இந்த உலகத்துக்கே தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான் அந்த ஈசனை அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகனை போற்றிவிட்டு பிறகு காவலுக்கு செல்லலாம். எடுதல் தானடி தில்லையிலே அதை பாட வந்தீர் அவன் இல்லையிலே எழுதந்தானடி பிள்ளைகளே ஆவை பாடவும் வீரரும் இறைவனை நாடு இசைப்பாடு இறைவனை நாடு இசைப்பாடு திருமொழி கூறும் அதனை கூட எழுதந்தானடி பிள்ளைகளே அதை பாட வந்தீர் அவன் இல்லையிலே எழுத வைத்தாய் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தானாய் இரண்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தானாய் தமிழையும் வாழ வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் எழுதானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் இல்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பானோடு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருக்கான் தந்தையும் தாயும் அவனுக்கில்லை ஆனால் தொடங்கி இந்நாள் வரையில் நாள் தொடங்கி நாள் வரையில் ஆனால் தொடங்கி இந்நாள் வரையில் அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை சிவனன்று எதுவுமே நடப்பதில்லை தானடி தில்லையிலே அதை பாடவந்தே அவன் அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தீபாலமே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தீபாலமே இப்புவியில் அனைவரும் வணங்கிடவே புதிய அனைவரும் வழங்கிடவே செப்பிடும் சோழனின் பெரும் தமிழே செப்பிடும் சோழனின் பெரும் தமிழே எழுதந்தானடி பிள்ளையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாடு இசைப்பாடு இறைவனை நாடு இசைப்பாடு மொழி கூறும் அதனை கூட எழுதந்தானடி இல்லையிலே நாட்டரசன்கோட்டை செங்கமலத்தான் திரு மாப்பிள்ளை ஆதி கண்ணப்ப செட்டியார் அவர்கள் வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி அவர்களுக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பில் கொடுத்து பெருமைப்படுத்தி அன்புலத்திற்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி எழுத வணக்கம். சிவபெருமானை மட்டும் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் சொல்லுவோம் நம்ம இல்லையா? ஏன்னா மனிதர்களுக்கு மட்டும்
அழிவு அப்படிங்கிறது கிடையாது. தெய்வத்துக்கும் அழிவு உண்டு. ஏன்னா ஒவ்வொரு பிரபஞ்சமும் முடியும் பொழுது எல்லா தெய்வங்களும் உயிர் போய் திரும்ப உயிர்ப்பிக்கும். எல்லா தெய்வமும் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய வேலையை யார் செய்வா அப்படின்னா சிவபெருமான். ஏன் அவர் மட்டும் சாக மாட்டாரு? ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆதி என்றால் ஆரம்பம், அந்தம் என்றால் முடிவு. முடிவும் ஆரம்பமும் இல்லாதவன் சிவபெருமான். சிவபெருமான் இருக்காரே, எல்லா தெய்வங்கள் அழியும் பொழுது சிவபெருமான் மட்டும் தன்னுடைய வலது காலை ஊன்றி தன்னுடைய உயிரை காத்துக் கொள்வார். அதனாலதான் சிவபெருமானுக்கு ஒரு மாத ஈசன் அப்படிங்கிற ஒரு பேர். அப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கிட்டு நம்ம காவலுக்கு போகணும். காவல் யாருக்காக அப்படின்னா முருகப்பெருமானுக்காக காவல். முருகனுக்காகவே காவலுக்கு போகணும். முருகனுக்காக பறவைகளை விரட்டணும், திணை விதைச்சிருக்கோம் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. இந்த முருகனுக்காக காவலுக்கு போறோம். ஏன் தெரியுமா? இந்த காவலுக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கே காரணம் என்ன தெரியுமா? ஒரு சுயநலம் கலந்த பொதுநலம். என்ன சுயநலம் கலந்த பொதுநலம்? பொதுநலம் அப்படிங்கறது அப்பா சொன்னாரு, அந்த வார்த்தையை தட்டக்கூடாது. ஏன்னா தன்னை சொல்விக்கும் மந்திரமில்லை அப்படின்னு இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக அப்பா சொன்னதுக்காக காவலுக்கு போறோம். அது பொதுநலம், அடுத்தவங்களுக்காக செய்யறது. சரி, சுயநலம் அப்படின்னா முருகனுக்காக தானே காவலுக்கு போறேன். அந்த முருகனை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவரை தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். நானே முடிவு பண்ணிட்டேன். அதனால அந்த முருகனுக்காக காவலுக்கு போறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் இல்லையா? அப்ப அதுக்காக நான் காவலுக்கு போறேன். அது சுயநலம் தானே, எனக்காக காவலுக்கு போறேன். அதனால அப்ப முருகப்பெருமான மனசுக்குள்ள எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி எல்லாம் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். தானம் தம் தானம் தம் தானம் தம் தானம் பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாடி. உலகில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாடி. பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே மாமாயின் தேவனே உந்தன் ராகம் பாடும் வீரம் பாறை பாடூருடே போவும்
எதில் போவதாய் நன்றி 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 வணக்கம். இப்படிலாம் அந்த முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் காத்துக்கிட்டு இருக்கேன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவர் என்னைய காதலிக்கிறாரோ என்ன அப்படிங்கிற விஷயமே தெரியாது. முருகா 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 அப்படின்னு அனுதினமும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே 3 பிறவில செய்த பாவம் நம்மளை விட்டு போகுமா முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு. ஏன்னா மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாச்சரன். இப்படி பாருங்க, மும்மூர்த்திகளும் முருகா அப்படிங்கிற 3 எழுத்துக்குள்ள அடக்கமா. மும்மூர்த்திகளுக்குள்ளதா 33 தேவர்களும் அடக்கமா. அப்ப முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே எல்லா தெய்வங்களையும் வணங்குற பலன் நம்மளை வந்து சேருமா. அதனாலதான் பாருங்க, முருகா அப்படின்றா 3 பிறவில செய்த பாவம் போகும்னா. அருணகிரிநாதர் என்ன பண்றாரு, தன்னுடைய உயிரை விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக நேரா திருவண்ணாமலையில இருந்து உதிக்க போறார். ஏன் உயிரை விட்டுறணும்னு நினைக்கிறாரு? பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்தவர் அருணகிரிநாதர். ரொம்ப செல்வ செழிப்போட ரொம்ப வசதியானவர். போய் அப்படி என்ன பண்றாரு, அவ்வளவு சொத்து பத்து எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒரு பெண் மேல மோகம், பெண்ணோட அனுதினமும் கூடணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்ப எல்லா காசு பணத்தை செலவழிச்சிடும். இப்படி பெண்ணோட தாசி பெண்கள் வீட்டுக்கு போய் போய் உடல் முழுக்க குஷ்டநோய் பரவிருச்சு. குஷ்டநோய் பரவி பாருங்க என்ன பண்றாரு, தன்னுடைய அக்காவை கூப்பிட்டு சொல்றாரு, இன்னைக்கு நான் ஒரு பெண்ணோட கூடணும்ங்கிறார். இப்ப நம்மளால என்ன பண்ணுவோம், கூட பிறந்த தம்பி இப்படி எல்லாம் கேட்டா என்ன பண்ணுவோம், அடிப்பமா இல்லையா, கோவம் வருமா இல்லையா? என்ன எவ்வளவு தைரியம், என்ன அக்கா என்கிட்டயே கூப்பிட்டு ஒரு பெண்ணோட கூடணும், ஒரு பொம்பளை போய் கூட்டிக்கிட்டு வானா எவ்வளவு தைரியம். அப்ப நம்ம கோவம் வருமா வராதா? ஆனா அவங்க அக்கா என்ன பண்ணாங்களா, போய் ஒவ்வொரு தாசி வீட்டு பெண்ணுக்கெல்லாம் பெண் வீட்டுல எல்லாம் போய் கேட்டாங்க, என் தம்பியோட கூடுறதுக்கு இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி எந்த பெண்ணுமே ஒத்து வரல. ஏன்னா உடல் முழுக்க குஷ்ணம், எந்த பெண்ணு வருவா? அப்ப திருப்பி வந்து அவங்க அக்கா என்ன சொன்னாங்களா, எப்ப எந்த பெண்ணுமே ஒத்துக்கல உன்னோட கூடுறதுக்கு அப்படிங்கும் போது, அப்பதான் அவர் என்ன சொன்னாரா, எந்த பெண்ணுமே ஒத்துக்கலையே, ஆனா இன்னைக்கு ஒரு பெண்ணோட நான் கூடணுமேங்கிறார். அப்பதான் அவங்க அக்கா என்ன சொன்னாங்களா, சரிப்பா நீ ஒரு முடிவுல இருக்க, ஒரு பெண்ணோட கூடிய ஆகணும்னு. நானும் ஒரு பெண் தானே, உனக்கு தேவை ஒரு பெண் தானே, நானும் ஒரு பெண் தானே அப்படின்னு தன்னுடைய முந்தானை எடுத்துட்டு அப்படின்னு நின்னாங்க. அப்பதான் அவருக்கு புத்தி வருது. அதோட போயாச்சு. திருவண்ணாமலை, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம் தெரியுமா? அண்ணாமலையார், சிவபெருமான். அந்த மலையிலேயே இந்த பஞ்சபூத ஸ்தலங்களிலேயே சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலம், அதுல நெருப்புக்கு உண்டான ஸ்தலம் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில இருந்து குதிக்கும் போது சிவபெருமானுடைய ஆலயத்து மலை மேல தானே குதிக்க போற. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும், அண்ணாமலையரே அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்ல சிவசிவான்னு சொல்லியிருக்கணும், இல்ல நமச்சிவாயன்னு சொல்லியிருக்கணும். ஏதாவது ஒண்ணு சிவனுடைய மந்திரத்தை சொல்லிதானே குதிச்சிருக்கணும். ஆனா அவர் குதிக்கும் போது என்ன சொன்னார், தன்னை அறியாமல் முருகா அப்படின்னு குதிச்சிட்டார். உடனே முருகப்பெருமான் வந்தார், தாங்கி பிடித்தார், உயிரை காத்தார். அப்பா திருப்புகழை பாடு அப்படின்னார். திருப்புகழை பாடு அப்படின்னு உடனே பாடிட்டாரா? அவர் என்ன சொன்னாரு, ஐயா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னைய போய் திருப்புகழ் பாடு அப்படின்னா என்னாலும் பாடுவேன் அப்படிங்கிற. அப்பதான் நாவிட்ட சொல்லி ஓம் என்ற பிரணவத்தை நாவில எழுதி இப்ப பாடு அப்படின்னார். பாடுனா உடனே பாடிட முடியுமா? வரி தேவல்ல. சாதாரணமா ஒரு சினிமால பாட்டு இசையமைக்கிறதுனால பாடுறதுக்கு ஒருத்தர், எழுதுறதுக்கு ஒருத்தர், இசையமைக்கிறதுக்கு ஒருத்தர், இத்தனை பேர் இருக்கும் பொழுது சாதாரணமா ஒருத்தர் பள்ளிக்கூடம் பக்கம் கூட ஒதுங்காதவன போய் திடீர்னு பாடுனா என்ன வரி போட்டுப்பாரு அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கிற. அப்பதான் முருகப்பெருமான் அருணகிரிநாதர்கிட்ட சொன்னாரா, முத்து முத்தாக பாடு அருணகிரி அப்படின்னாரு. அந்த வார்த்தையை முதலாக வைத்து முத்தை திருபத்தி திருநகை எத்திக்கிற செத்திச்சிரமா முத்துக்கூறு வித்துக்கூறு வரை என போதும் அப்படின்னு பாடலை எழுதி முடித்தாராம் அருணகிரிநாதர். பாருங்க, முருகான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு உயிரை விட இருந்த அவரையே உயிரை காத்தார். அப்படின்னா நம்மளா தினமும் முருகா முருகான்னு சொன்னோம்னா எவ்வளவு புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அது மாதிரி நானும் முருகா முருகா அப்படின்னு இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த முருகனுக்காக, அந்த முருகனுடைய வருகைக்காக அந்த இடத்துல இப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து
சேர்ந்திட கண்டேனே செல்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே சேர்ந்திட கண்டேனே செல்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே கடலினிலே கண்டு போழ்கிற கண்ணீரே குருவி முத்து கொடுத்து சேர்ந்திட கண்டேனே பறந்து செல்ல பிரித்து விட்டு எனக்கும் சிறகில்லை பழுத வந்தி பறவை துணையில்லை பறந்து செல்ல பிரித்து விட்டு யாரவில்லை பழுத வந்தி பறவை துணை இல்லை வார்த்தை வருவில்லை கலந்திட கண்டே ஒரு பொழுதும் மனதாக கொடியில் இருந்தேனா ஒரு தடவை பின் கொடுத்து வழியில் விழுந்தேனா ஒரு பொழுதும் மலராக கொடியில் இருந்தேனா ஒரு தடவை பின் கொடுத்து மடியில் விழுந்தேனா கண்ணில் சேர்ந்திட கண்டே கலந்திட கண்டே சேர்ந்திட கண்டே நன்றி நன்றி நன்றியோட வணக்கம். பெண்கள்லாம் கை தட்டிங்கன்னா மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா ரொம்ப ஊர்கள் நாங்களாம் பெண்களே பார்க்கறதே இல்லை, பார்க்க முடியறது இல்லை, நாடகம்லாம் பார்க்க வர்றதே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல தான் பெண்கள்லாம் இருக்கிறத பார்க்குறேன். அதுலேயே ரொம்ப பக்தி மயமா அழகா நெற்றி நிறைய திருநீர்லாம் பூசி அப்படி முகத்துல மகிழ்ச்சியோட சிரிச்சு முகத்தோட உட்காந்துருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமையன் இதுக்கெல்லாம் பக்கம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடணும்னா ஆமா ஆமா அருமையான பக்கம் இடம். ஏன்னா உங்களை எல்லாம் சந்திக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். ஏதாவது வருஷத்துல ஒரு நாடகம் 2 நாடகம் இப்படி சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுது. ஆமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ வந்துடலாம்ப்பா. ஆமா அருமையான பக்கமேளம். ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பா அமையணும் அப்படின்னாலே பக்கமேளம் தான் ரொம்ப முக்கியம். பக்கமேளம் நடந்ததானே நாடகம் நல்லா சிறப்பா அமையும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கிடையவே கிடையாது.
முழிக்காதீங்கப்பா, இருங்கப்பா, அவசரப்படாதீங்கப்பா. ஆமா, பக்கம் விளப்பட்டு நல்லா அமைஞ்சிட்டா போதுமா? அதுக்கு தகுந்தாறு போல ஒளிபெருக்கி வரணுமா இல்லையா? அருமையான ஒளி ஃப்ரெண்ட்ஸ் ஒளிபெருக்கி அந்த ஒளிபெருக்கிக்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாக நான் சார்ந்த கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி அந்த வணக்கம். ஆமா, இன்னைக்குதான் அந்த அண்ணி மட்டும்தான் சிரிச்சு நான் பாக்குறேன். இல்லைன்னா தினமும் ஒளிபெருக்கில உட்காந்துருக்க அம்மூட்டு வேற எதிரிய பாக்குற மாதிரியே பாத்துட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம ஏதாவது சொல்லலாம்னு இப்படி திரும்பினா கூட வில்லன் மாதிரியே உட்காந்துருப்பாங்க. நம்ம எதுவும் சொல்ல அது வேற ஒரு பக்கம் இருக்கும். எதுவும் சொல்ல கூட நமக்கு பயமா இருக்கும். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம அண்ணே ரொம்ப அழகா சிரிச்ச முகமா நம்ம என்ன சொன்னாலும் செயல்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அருமையான ஒளிபெருக்கிக்கு நன்றி நன்றி வணக்கம். ஒளிபெருக்கி மட்டும் நல்லா வந்துட போதுமா? ஒளிபெருக்கி மட்டும் நல்லா வந்துட போதுமா? பாக்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணுமா இல்லையா? ஏன்னா அவங்க ரசிச்சா தானே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அருமையான ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல பக்கம் விழா, அதுக்கெல்லாம் தகுந்தார் விதத்துல நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஆமா, அருமை அப்பா ஆதீஸ்வரன் அப்பா அவர்கள். ஏன் இப்படி என்ன ஒரு ஆமா அருமையான நாடக அமைப்பு அருமையப்பா ஆதீஸ்வரன் அப்பா அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைச்சிருக்காங்க. நாடக அமைப்பு அமைத்த அருமை அப்பா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நடிக்கிறது வணக்கம். ஆமா, அதுலயும் நான் தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லிக்கணும் அப்பாவுக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப ஊர்கள்ல நாடக அமைப்பு கிட்ட இன்னார் வேணும் அப்படின்னு கேட்டா அவங்களுக்குலாம் தேதி இருக்காதுங்க, வேற ஊர் போவோம் அப்படின்னு மாத்தி அவங்களுக்கு சௌரியமான ஆளுகளை போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம கேட்ட உடனே எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு போன வருஷமே இந்த நாடகத்தை கொடுத்து ஏதோ எனக்கு ஒரு பொழப்பு. நன்றி கிடந்த வணக்கம். ஏன்னா ரொம்ப ஊர்ல கேட்கிற ஆளுகளை போடுறது கிடையாது, மாத்தி போட்டு விட்டுக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாம கேட்ட ஆளுகளை சரியா அதுக்குதான் ஒரு நடிகன் நாடகத்தை ஒப்படைக்கணுங்கிறது. புரியுதா? சும்மா போறவர அந்த பட்டாணி விக்கிறவங்க சுக்குமளிகா அப்படி ஆயிருச்சு நிலைமை, அப்படி போயிருச்சு. அந்த மாதிரி அப்படி கொடுக்குறீங்களே, கொடுத்தா உடனே அவர் போய் நடிகர்களை போடுவார் நீங்க நினைக்கிறீங்களா? அவரும் ஒரு நடிகனை தேடி எனக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு தேடி வர்றாங்க. அதை நேரடியாக நடிகன்கிட்ட ஒப்படைச்சுறது நல்லது இல்லையா? அதனால நாடகம் அருமையான எல்லாமே இன்னைக்கு இதாப்பா நல்லபடியா அமைஞ்சிருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்க சமயத்துல இந்த முருகப்பெருமானோட திருமணம் பண்ணிக்கிறோம். அந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு நாடு முனி மறவாத இனிதான வரம் வேண்டும், உறவாழும் உடல் உயிராளும் பிரியாத வரம் வேண்டும், விழியோடு இலை போலே விலகாத நிலை வேண்டும், எனையாளும் எஜமானி எனையாளும் எஜமானி. முனை மறவாது இதான வரம் வேண்டும், உறவான உடல் உயிராளும் பிரியாத நிலை வேண்டும். காளை வாகனம் பைரவர் இதெல்லாம் மேடைக்கு வர்றது மிகப்பெரிய விஷயம் தான், நல்ல விஷயம் தான். ஆமா, நான் நிக்கும் போது வந்திருக்கேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? புண்ணியம் பண்ணவன். நம சிவாய் நம சிவாய். என்னப்பா இன்னைக்கு எல்லாருமே ருத்ராஜம் போட்டவங்களா வந்திருக்கோம் என்னப்பா? அதனால நந்தி பகவான் மேடைக்கு தேடி வந்து நம்ம ஆளுகளை இங்கதான்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டாரு போல இருக்கு. போடுவே
ஊரெல்லாமும் பாட்டுத்தான் உள்ளத்தை நீட்டுவோம் நாளெல்லாமும் பார்வையார் இன்பத்தை கூட்டுவோம் ஊரெல்லாமும் பாட்டுத்தான் உள்ளத்தை நீட்டுவோம் நாளெல்லாமும் பார்வையார் இன்பத்தை கூட்டுவோம் கண்ணோடக்கம் நெஞ்சில் நின்றதும் மயக்கம் இன்று சொல்வதற்கு உங்கள் அதை நீயும் கேட்ட நானும் நன்றி நன்றி